அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானல் மலை பிரதேசங்களுக்கு வாகன வரவை குறைக்கும் வகையில் இ-பாஸ் முறை நடைமுறையில் உள்ளது. உயர்நீதிமன்ற ஆணைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து உள்ள வால்பாறைக்கு செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வால்பாறைக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வால்பாறைக்கு பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு செல்லும் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டுமானங்கள் இடித்து அகற்றப்பட்டன. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு செல்லும் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தன. அவ்வாறு கட்டப்பட்ட வீடுகள், சுற்றுச்சுவர்கள் உள்ளிட்டவைகளை காவல்துறை உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டன. கீழ்கட்டளை ஏரியின் உபரி நீர் கால்வாய் நன்மங்கலம் பகுதியில் 5 மீட்டர் அகலத்திற்கு இருபுறமும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டுமானங்கள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடித்து அகற்றம் செய்யப்பட்டது. ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றும் பணிக்காக பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்களை குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருச்சி மத்திய சிறையில் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் சிறப்பு குழுவை அமைத்து மறு உடற்கூறாய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூரை சேர்ந்த ரேவதி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். அதில் கஞ்சா கடத்தியதாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட தனது மகன் தண்ணீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக அதிகாரிகள் கூறுவதை ஏற்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார். 2 அடி நீளம் 2 அடி அகலம் கொண்ட தொட்டியில் தனது மகனை போன்ற இளைஞர் விழுந்து உயிரிழக்க வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி தடய அறிவியல் மருத்துவர்களை கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து மறு உடற்கூறாய்வு செய்ய உத்தரவிட்டார். உடலை முழுவதுமாக எக்ஸ்ரே எடுக்கவும், வீடியோ பதிவு செய்யவும், அறிக்கையை மனுதாரரிடம் வழங்கவும் உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருமணத்திற்கு 1 நாளுக்கு முன்னதாக புதுமண பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அத்திமஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த மணி என்பவருக்கும் சிந்தானப்பேட்டையை சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அக்டோபர் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மணமகன் வீட்டில் மணமகள் குடும்பத்தார் சென்று தங்கினர். இந்த நிலையில் குளித்துவிட்டு வருவதாக சென்ற சந்தியா நீண்ட நேரமாகியும் வராததால் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் இறந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக பதற்றூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே சொகுசு காரில் சென்ற இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு 2 வீலரில் தப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையத்தை சேர்ந்த மணிகண்டன் சொகுசு காரில் ஆரோவில் நாவட்குளம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் காரை வழிமறித்து மணிகண்டனை வெளியே இழுத்துச் சென்று பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் படுகாயமடைந்த மணிகண்டனை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் மணிகண்டனின் மைத்துனர் ராஜி இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. (2026) தேர்தலுக்காக 234 தொகுதிகளை 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை தவிக தலைவர் விஜய் நியமித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சி பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் தவிக தலைவர் விஜய் நிர்வாக முடிவுகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் 10 மண்டலங்களாக பிரித்து அவற்றிற்கு பொறுப்பாளர்களை விஜய் நியமித்துள்ளார். 234 சட்டமன்ற தொகுதிகளும் தலா 23 தொகுதிகளை கொண்ட 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன.
இந்த ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தலா 2 பேர் வீதம் மொத்தம் 20 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த மண்டல பொறுப்பாளர்களின் முக்கிய பணி கட்சி பணிகளை தீவிரப்படுத்தவும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் களப்பணிகளை தொடர்ந்து கண்காணிப்பாரா என கூறப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வழக்கு விசாரணை சிபிஐ வசம் சென்றது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் விசாரணை நடத்திய அதிகாரிகள் தீபாவளியை முன்னிட்டு கடந்த 19ஆம் தேதி சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி ஆய்வாளர் மனோகரன், தலைமை காவலர் ஒருவர் என 2 பேர் பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் தங்கி மொழிபெயர்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 6 பேர் கொண்ட சிபிஐ உயரதிகாரிகள் குழு மீண்டும் கரூர் வந்துள்ளது. சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகைக்கு கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் வழக்கு தொடர்பாக ஆஜரானார். மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி நடத்திய செயற்குழு செல்லாது என வழக்கு தொடர அனுமதியளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் அக்கட்சி சின்னத்தில் நாகையில் போட்டியிட்டு தமிமுன் அன்சாரி வெற்றி பெற்று ஹாரூன் ரஷீது தோல்வியடைந்தார். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு தமிமுன் அன்சாரி தலைமையில் நடத்தப்பட்ட செயற்குழு செல்லாது என வழக்கு தொடர அனுமதி கோரிய ஹாரூன் ரஷீது தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் எதிர்மனுதாரர்கள் தரப்பில் எழும்பும் ஆட்சேபனைகள் குறித்தும் பிரதான வழக்கின் விசாரணை நடத்தி தான் முடிவு செய்ய முடியும் என நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் சார்பில் தமிமுன் அன்சாரியை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதியளித்து உத்தரவிட்டார். பூஜ்ஜிய மதிப்பு சொத்துகள் குறித்து சட்ட திருத்தம் செய்து உயர்மட்ட குழு அமைத்த அரசு உத்தரவு மீதான தடையை 4 வாரங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீட்டித்துள்ளது. அரசு கோவில் சொத்துக்களை தனிநபர் பட்டா பெறும் வகையிலும் பத்திரப்பதிவு துறையில் பெயர் மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்யும் வகையில் புதிய சட்டத்தை இயற்றியதாக வழக்கு தொடரப்பட்டது. கோவில் சொத்துக்களை தனிநபர்கள் பெயர் மாற்றம் செய்யவும் பட்டா மாற்றம் செய்யவும் வழிவகை செய்யும் வகையில் இந்த சட்ட திருத்தம் அமைந்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டிருந்தது. எனவே சட்ட திருத்தம் செய்து உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோவில் சொத்துக்களை தனிநபர் பெயருக்கு மற்றும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டார். தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் என கூறினார். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மதுரை விமான நிலையத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் வருகையின் போது கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸால் பரபரப்பு ஏற்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க குருபூஜையொட்டி குடியரசு துணைத் தலைவர், முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் என பல்வேறு தலைவர்கள் மதுரை வருகை தந்தனர். இதற்காக மதுரை விமான நிலையத்தில் கடந்த சில நாட்களாகவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று சூட்கேஸ் ஒன்று கிடந்தது. மத்திய தொழில்படை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதனால் மதுரை விமான நிலையம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் பயணி ஒருவர் தன்னுடையது என கூறி உடைமையை பெற்றுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்ததில்
சுமார் 70 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. கேரளாவில் இருந்து ஐதராபாத்திற்கு பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி திருச்செங்கோட்டில் பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்புவதற்காக நின்றது. ஓட்டுநர் கீழே இறங்கிய நேரத்தில் திடீரென நடுப்பக்க டயர்கள் வெடித்ததில் டீசல் டேங்கில் தீ பற்றியது. காற்று காரணமாக தீ மளமளவென பரவியதில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்களும் 5ற்கும் மேற்பட்ட கடைகளும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து சென்ற திருச்செங்கோடு தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் லாரி, இருசக்கர வாகனங்கள், கடைகள் என 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சென்னையில் சிட்பண்ட் மூலம் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நிறுவன இயக்குநர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு அரும்பாக்கத்தில் ஆச்சுலி சிட்பண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சீட்டு பண முதிர்வடைந்த பின்பும் 70 பேருக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் தராமல் இருந்து வந்தது. நிறுவன இயக்குநர்கள் யுவராஜ், ஆனந்தன், கணக்கு மேலாளர் வினோத்குமார் ஆகியோர் தலைமறைவானதை அடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு சீட்டு மற்றும் கந்துவட்டி புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து நிறுவன இயக்குநரான ஆனந்தனை கோவையில் வைத்தும் கணக்கு மேலாளர் வினோத்குமாரை சென்னையில் வைத்தும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஒரு கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கே. செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஹரி கன்ஸ்ட்ரக்ஷனல் என்ற பெயரில் மாநகராட்சி ஒப்பந்த பணிகளை செய்து வருகிறார். தென்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் நடராஜ் என்பவரும் அதே பணியில் உள்ளார். தொழில்முறையாக இருவருக்கும் அவ்வப்போது பழக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த பணிகள் என கூறி 2022ஆம் ஆண்டு முதல் தவணை முறையில் நடராஜுக்கு முருகன் 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாது என கூறிவிட்டதாக குற்றம் சாட்டி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடராஜ் மீது முருகன் புகார் அளித்தார். தனுஷ்கோடியில் கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் பணிகள் 2026 மே மாதத்தில் முடிவடையும் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் எரிசக்தி அமைச்சகம் மற்றும் காற்றாலை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 7வது காற்றாலை சக்தி சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகலாத் ஜோஷி 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். காற்றாலை மின்சார தயாரிப்பு மட்டும் 100 ஜிகாவாட்டுக்கு மேல் இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அதை அடைய தற்போது 30 ஜிகாவாட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்க குஜராத் அருகே 500 மெகாவாட்டும் தமிழ்நாட்டின் அருகே 500 மெகாவாட்டும் அமைக்கப்படும் என்று அவர் எடுத்துரைத்தார். மேலும் தனுஷ்கோடியில் நடைபெறவுள்ள பணிகளுக்கான ஆய்வு வரும் ஜனவரி மாதத்தில் நிறைவடையும் என சுட்டிக்காட்டிய பிரகலாத் ஜோஷி அதன் பணிகள் 2026 மே அல்லது ஜூன் மாதத்தில் நிறைவடையும் என்று தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மசோதா நிறைவேற்றத்தின் போது போதுமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இல்லை என்ற காரணங்களை கூறி எப்படி வழக்கு தொடர முடியும் என நீதிபதிகள் கேட்டனர். இந்த காரணங்களால் சட்டம் இயற்றும் தகுதியை எதிர்க்க முடியாது எனவும் இது தொடர்பான முந்தைய தீர்ப்புகள் ஏதும் இருந்தால் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இல்லையெனில் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வழக்கில் இடையீட்டு மனுவை ஏற்க முடியாது, நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க முடியாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தொடர்ந்து வழக்கு நவம்பர் 3ஆம் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தனக்கு மாதந்தோறும் பராமரிப்பு தொகையாக
6.5 லட்சம் ரூபாய் வழங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உத்தரவிடக் கோரி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டா சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டாவை கோவிலில் வைத்து 2வது திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஜாய் கருவுற்ற நிலையில் அவரிடம் இருந்து ரங்கராஜ் விலகி சென்றுள்ளார். இதையடுத்து ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் பலமுறை அவரது வற்புறுத்தலின் பேரில் கருக்கலைப்பு செய்திருப்பதாகவும் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டா சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட முடியவில்லை எனவும், இதையடுத்து மருத்துவ செலவு, வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுகளுக்காக மாதந்தோறும் 6,50,000 ரூபாய் பராமரிப்பு தொகையை ரங்கராஜ் வழங்க உத்தரவிட கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமையில் இருந்த விவகாரத்தை வெளியே கூறிவிடுவதாக சப் இன்ஸ்பெக்டரிடம் பணம் கேட்டு மிரட்டிய பெண் காவலர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி காவல் நிலையத்தில் காவலராக வேலை பார்த்து வரும் இந்திரா காந்தியும் அதே காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வகுமாரும் நெருங்கி பழகி வந்ததாக தெரிகிறது. செல்வகுமாருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தன்னுடன் தனிமையில் இருந்ததை வெளியே கூறாமல் இருக்க 5 லட்சம் ரூபாய் கேட்டு பெண் காவலர் காவல் ஆய்வாளரை மிரட்டியதாக தெரிகிறது. பதிலுக்கு பெண் காவலருக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் மிரட்டி பேசிக்கொண்ட ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பணம் கேட்டு ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாக உதவி ஆய்வாளரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் பெண் காவலர் உட்பட 4 பேர் மீது கோவில்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெண் காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தெரியுமா, நேத்து நைட்டே உனக்கு எல்லாம் போயிருக்கும். சரியா, நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட. அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம். சரியா, நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். அதாண்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்தி வருதுடி. அவ்வளவு வெறுப்புல நான் வந்து நின்றேன். இங்கதான் நின்றேன். உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நேத்து நைட்டு ஒண்ணு முடிச்சிருப்பேன். அந்த கடவுள் தெரியும் நான் என்ன பண்ண ஏது பண்ணனு. என்னால நான் இப்ப எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா நீ எல்லாமே ரெக்கார்டு தான் உன்கிட்ட. கடவுள் தெரியும், அந்த கடவுள் தெரியும். உச்சக்கட்ட குழந்தை இருந்த நானு. உச்சக்கட்டம் எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது. உச்சக்கட்டம் நூல் இலதான், நூல் இலதான். சரியா, கூட உள்ளவன் கதவு திறக்கல. சரியா.